நான் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். நீ ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆபீஸ் கிளம்பு. சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அக்கா, எனக்கு என் மேலே கோவமா வருது. இது பாரு, அவன் இப்படி பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா? இல்ல அடிச்ச உடனே செத்து போவான்னு தெரியுமா? உன் தற்காப்புக்காக நீ அதை செஞ்ச, அதுல அவன் செத்து போயிட்டான். இதுல மாமா அங்க வேலை செய்யறதெல்லாம் தற்செயலான விஷயம். இது பாரு, இந்த விஷயம் அன்னைக்கே நீ அவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, இல்ல மாமாக்கு தான் நீ உள்ள போறது தெரிஞ்சிருந்தா, இந்த மாதிரி எந்த சம்பவமும் நடந்திருக்காது. நாமளும் நிம்மதியா இருந்திருப்போம். ஆனா அப்படிலாம் நடக்கலையே. இப்படிதான் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, நடந்திருக்கு, அவ்வளவுதான். அந்த டிஐஜி பார்த்தாலே வயிறு கலக்குது. என்ன கேட்பானோ ஏது கேட்பானு ஒரே பயமா இருக்கு. நீங்க எதுக்குங்க தப்பு பண்ண மாதிரி பயப்படுறீங்க? நான் தப்புன்னா என்னம்மா? வீட்டுல இருக்கிறவங்க தப்புன்னா என்னம்மா? வீட்டுல இருக்கிறவங்கன்னா நீங்க யாரு சொல்ல வரீங்க? நான் யாரையும் சொல்லல வள்ளியம்மா. அவன் தான் சொல்றான். நம்ம அணு மேல அவன் சந்தேகப்படுறாமா. அவன் ஒரு லூசு. ஸ்கூட்டி அந்த பையன் வீட்டுக்கு போனதை வச்சு அவளையே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் யாருங்க இந்த போலீஸ் வேலையை கொடுத்தது? அத்தை, அவர் மட்டும் சந்தேகப்படல. நான் வேலை செய்யற வீட்டு முதலாளி அம்மாவும் அணுவை தான் சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அணுவோட சேர்த்து நம்ம லக்ஷ்மியும் சந்தேகப்படுறாங்க. அத்தை, புவி காணாம போனதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, ரெண்டு பேரும் வேற ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. டேய், நீ ஒண்ணு எதையாவது சொல்லி குழப்பாத. குழப்புறது நான் இல்லம்மா, அவங்க ரெண்டு பேரும் தான். இல்லனா போலீஸ் எதுக்காக அவங்கள போய் சந்தேகப்பட போறாங்க? அம்மா, ஸ்கூட்டி கிடைச்சதுன்னு சொன்னதும் அதை போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? அதனாலதானே போலீஸ்க்கு இவங்க மேல சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை வச்சுதான் அவன் என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். வெற்றியோட பணத்தை கூட லட்சுமி தான் எடுத்துருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவ்வளவு பணம் அவளுக்கு எதுக்கு? அத லட்சுமி தாமா சொல்லணும். அவங்கெல்லாம் வேற ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. அணுவும் லட்சுமியும் அடிக்கடி எங்கேயாவது காணாம போயிடுறாங்க. இல்லனா எங்கேயாவது உட்கார்ந்து ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கேட்டா அது இதுன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆமா, நானும் பாத்திருக்கேன். ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு தெரியல. இந்த குழப்பெல்லாம் தீரணும்னா அவங்க ரெண்டு பேரும் வாயை திறக்கணும். அவங்களால நான் டாக்டர் வீட்லயும் மாமா கெஸ்ட் ஹவுஸ்லயும் கஷ்டப்படுறோம். சரி தேனு, விடுமா, நீ குழப்பிக்காத. அவங்க வரட்டும், நாம எல்லாரும் சேர்ந்து என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிப்போம். அதுவும் சரிதான். ஹலோ ஹலோ மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, என் கேம்பெயின் கொஞ்சம் வரீங்களா? இதோ வரேன் மாமா. மாமா வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க மாமா. இல்ல முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க மாமா. அந்த அட்வர்டைசிங் ஏஜென்சிக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பேமெண்ட் பாக்கி இருக்க. ஆமா மாமா, கொடுக்கணும் தான். ஆனா கேஷ் கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்கு. அதான் அடுத்த வாரம் கொடுத்துடலான்னு கையில் கிட்ட சொல்லியிருந்தேனே. சார், நீங்க சொன்னீங்க சார். ஆனா அந்த ஏஜென்சிக்காரன் ரொம்ப தொல்லை பண்றான். அதான் சார் கிட்டயே கேட்கலான்னு வந்தேன். அவங்க நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன். வேண்டாம், அப்படி நம்ம என்னைக்குமே பேசுனது இல்ல. 1ஆம் தேதி பேமெண்ட்னா 1ஆம் தேதியே போட்டுருவான். அதுதான் நம்ம குட்வில். நம்ம கிளைண்ட்
அந்த ப்ராம்ப்ட்னஸ்க்காகவே நம்மகிட்ட பிசினஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்க சொல்றீங்களா? அது ஓகே மாமா. இப்ப ஃபண்ட்ஸ் இல்லையே. அதான் ஏன்னு கேக்குறேன். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மணி மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆ, மணி இருந்தா தானே மேனேஜ் பண்றதுக்கு. அப்படி சொல்லாதீங்க சக்தி. எவ்ரி மந்த் என்னென்ன பேமெண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அதுல அந்த அட்வர்டைசிங் ஏஜென்சிக்கு நான் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க பணம் குறையுதுன்னு சொல்றீங்க. என்ன பேசுறீங்க? நான் என்னமோ அந்த பணத்தை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போன மாதிரி சொல்றீங்க. ஆமா, எடுத்து தான் போயிருக்கீங்க. மாமா என்ன சொல்றீங்க? நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போனேனா? ஆமா, உங்க வீட்டு வறுமையை போக்குறதுக்கு என் ஆபீஸா கிடைச்சதா? இத பாருங்க, எங்களுக்கு எந்த காலத்திலயும் அடுத்தவங்க காசுல, அதுவும் திருட்டு காசுல வாழ்ற எண்ணம் கிடையாது. அப்ப எதுக்கு எடுத்தீங்க? நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏன் எடுத்த, எதுக்கு எடுத்தன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களை தவிர இந்த ஆபீஸ்ல பணம் எடுக்க யார் இருக்கா? சோ இங்க ஒரு குண்டூசி காணோம்னாலும் அதை நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஆனா கேஷ்ல நீங்க தானே டீல் பண்றீங்க. ஒரு சின்ன திருத்தம். கேஷ நானும் அனுவும் ஜாயிண்டா டீல் பண்றோம். அப்பப்போ நீங்களும் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, எனக்கும் என் பொண்ணுக்கும் எங்க பணத்தை தெரியாம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓ புரிஞ்சிருச்சு. என்னதான் ஜாயிண்ட் கையெழுத்து போட்டாலும் நீ ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான் என்ன சொல்லாம சொல்லிட்டீங்க, அப்படிதானே? நீங்க குறையுதுன்னு சொல்ற 5 லட்சத்தை யாருக்கு கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்களா? ஐ மீன், யார் பேருக்கு செக் கொடுத்துருக்கோம் இல்ல கேஷா கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்களா? அது இனிமேல் தான் ஆடிட்டர் பார்த்து சொல்லுவாரு. ஓஹோ, ஆடிட்டர் பார்த்து சொல்லட்டும். அதுல அந்த பணத்தை நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தா தெரிஞ்சிட போகுது. அப்ப நீங்க கண்டுபிடிச்சு நான் தான் எடுத்தேன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என் வாழ்நாள் முழுக்க உங்க வீட்டு டாய்லெட்டை கிளீன் பண்ண சொன்னாலும் கிளீன் பண்றேன். நீங்க 2 பேரும் யாருக்காவது பேமெண்ட் கொடுத்து மறந்துருக்கலாம், இல்ல யாருக்கோ எப்பயோ கொடுத்த செக்க இப்ப போட்டு அவங்க எடுத்திருக்கலாம், இல்ல பேங்க்ல தப்பா கணக்கு இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் 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 இருக்கு. அதை விட்டுட்டு என்ன நீங்க சந்தேகப்படுறீங்கல்ல? இப்படி சந்தேகப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி நான் அவசரப்பட்டு வேலையை விட்டு போயிட மாட்டேன். போறதா இருந்தா சந்தேகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் போவேன்.